அனைவருக்கும் வணக்கம். 2026 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற வகையில் ஒன்லைனர் டைப்பில் இந்த வீடியோ ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ ஒரு தடவை பார்த்தாலே போதும், உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். தமிழகத்தில் பக்தி இயக்கம் எப்போது தொடங்கியது? ஆன்சர் 7ஆம் நூற்றாண்டு. இஸ்லாம் சமயத்தின் உலக போற்றுதலுக்கு எதிராக தோன்றிய தத்துவம் எது? ஆன்சர் தூபி தத்துவம். தமிழகத்தில் பக்தி இயக்கத்தை தொடங்கி வைத்தவர்கள் யார்? ஆன்சர் ஆழ்வார்கள், நாயன்மார்கள். திருவாய்மொழியை இயற்றியவர் யார்? ஆன்சர் நம்மாழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர் நாதமுனி. ஆழ்வார்களில் இருந்த ஒரே பெண் ஆழ்வார் யார்? ஆன்சர் ஆண்டாள். விஷ்ணு சித்தர் என தொடக்கத்தில் அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பெரியாழ்வார். ஆண்டாளின் புகழ்பெற்ற கவிதை நூல் எது? ஆன்சர் திருப்பாவை. முதல் 3 ஆழ்வார்கள் யார்? ஆன்சர் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். நாயன்மார்களில் மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? ஆன்சர் ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர். நாயன்மார்களின் அனைத்து பாடல்களையும் தொகுத்தவர் யார்? ஆன்சர் நம்பி ஆண்டவர் நம்பி. சைவ புனித நூல் எது? ஆன்சர் திருமுறை. பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர் சேக்கிலார். அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் யார்? ஆன்சர் ஆதிசங்கரர். பத்ரிநாத், பூரி, துவாரகா, சிருங்கேரி ஆகிய இடங்களில் மடத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆதிசங்கரர். பிரம்மசூத்திரங்கள் எனும் நூலுக்கு உரை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆதிசங்கரர். வேதாந்த பள்ளியின் அடிப்படை நூல் எது? ஆன்சர் பிரம்மசூத்திரம். மிகவும் செல்வாக்கு பெற்ற வைணவ சிந்தனையாளர் யார்? ஆன்சர் ராமானுஜர். புகழ்பெற்ற சமஸ்கிருத கல்வி மையம் எங்கு இருந்தது? ஆன்சர் காஞ்சிபுரம். வட இந்தியாவில் புதிய சமய பிரிவுகளை நிறுவியவர்கள் யார்? ஆன்சர் கபீர் குருநானக். மதுராவுக்கு அருகே கோவர்த்தன் குன்றுகளில் கிருஷ்ண பகவானுக்கு கோவிலை அமைத்தவர் யார்? ஆன்சர் வல்லபாச்சாரியார். சூர்தாஸ் எழுதிய புகழ்பெற்ற கவிதை நூல் எது? ஆன்சர் சூர்சாகர். துளசிதாசர் இந்தி மொழியில் எழுதிய நூல் எது? ஆன்சர் ராமசரிதமானஸ். மகாராஷ்டிராவில் வாழ்ந்த முக்கிய திருத்தொண்டர் யார்? ஆன்சர் துக்காராம். டெல்லி சுல்தான்கள் ஆட்சியில் முக்கியத்துவம் பெற்ற சமயம் எது? ஆன்சர் சூபியிசம். சிஸ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் யார்? ஆன்சர் மொய்தீன் சிஸ்டி. சிஸ்டி அமைப்பை பின்பற்றிய சிறந்த கவிஞர் யார்? ஆன்சர் அமீர் குஸ்ரு. சுரவார்டி அமைப்பை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் அப்துல் பகித் அபு நஜிப். சுரவார்டி அமைப்பின் கிளைப்பிரிவாக செயல்பட்ட அமைப்பு எது? ஆன்சர் பிர்தௌசி. கிறந்தவழி, பைஜக் ஆகிய கவிதை நூல்களை இயற்றியவர் யார்? ஆன்சர் கபீர். சீக்கியர்களின் முதல் குருவாக கருதப்பட்டவர் யார்? ஆன்சர் குருநானக். சீக்கியர்களின் புனித நூல் எது? ஆன்சர் குரு கிரந்த் சாஹிப். பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட
கோவில் அமைப்பு என்ன? ஆன்சர் குடைவரை கோயில். குடைவரை கோயிலுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? ஆன்சர் பல்லவ மன்னர் மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மன் உருவாக்கிய முதல் குடைவரை கோயில் எது? ஆன்சர் மண்டகப்பட்டு. மகாபலிபுரம் கடற்கரை கோவிலை எழுப்பியவர் யார்? ஆன்சர் இரண்டாம் நரசிம்மவர்மன். தென்னிந்தியாவின் மிக பழமையான கட்டுமான கோவில் எது? ஆன்சர் மகாபலிபுரம் கடற்கரை கோவில். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? ஆன்சர் ராஜசிம்மன் என்ற இரண்டாம் நரசிம்மவர்மன். காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியவர் யார்? ஆன்சர் இரண்டாம் நந்திவர்மன். யுனெஸ்கோ மகாபலிபுரம் கோயிலை பாரம்பரிய இடமாக அறிவித்த ஆண்டு? ஆன்சர் 1984. மலையடி குறிஞ்சி, யானைமலை, திருப்பரங்குன்றம், திருச்சி ஆகிய குகை கோவில் யார் காலத்தை சார்ந்தது? ஆன்சர் பாண்டியர்கள். ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட கோவிலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு? ஆன்சர் கழுகுமலை வெட்டுவான் கோவில். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், நெல்லையப்பர் கோவில் யார் பாணியை பறைசாற்றுகிறது? ஆன்சர் பாண்டியர்கள். பாண்டியர் கால சிலைகள் எங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் திருமலை நாயக்கர் மஹால். முற்கால பாண்டியர்கள் குவைய ஓவியங்கள் எங்கு காணப்படுகிறது? ஆன்சர் சித்தன்னவாசலில். முற்கால சோழர்கள் கோவில் கட்டிடக்கலைக்கு சிறந்த உதாரணம்? ஆன்சர் திண்டிவனம் தாதாபுரம் கோவில். முற்கால சோழர்களின் கட்டிடக்கலை எந்த பாணியில் இருந்தது? ஆன்சர் செம்பியன் மாதேவி. தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் தட்சிணமேரு. கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் யாரால் கட்டப்பட்டது? ஆன்சர் ராசேந்திர சோழன். சோழர்களின் தலைநகரமாக இருந்த இடம் எது? ஆன்சர் கங்கை கொண்ட சோழபுரம். பிற்கால சோழ கோவில் எங்கு உள்ளது? ஆன்சர் தாராசுரம். தாராசுரம் கோவிலை கட்டியவர் யார்? ஆன்சர் இரண்டாம் ராஜராஜ சோழன். பிற்கால பாண்டிய மன்னர்கள் கட்டிடக்கலைக்கு சான்று எது? ஆன்சர் பிள்ளையார்பட்டி கோவில். உலகிலேயே மிக நீளமான பிரகாரங்கள் கொண்ட கோவில் எது? ஆன்சர் ராமேஸ்வரம் ராமநாதசுவாமி கோவில். முதல் சமண பேரவை கூட்டம் கூடிய இடம் எது? ஆன்சர் பாடலிபுத்திரம். சமண தீர்த்தங்கரர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் எது? ஆன்சர் கல்பசூத்ராவின் ஜெயின சரிதா. முதல் தீர்த்தங்கரர் யார்? ஆன்சர் பார்சவநாதர். கடைசி மற்றும் 24வது தீர்த்தங்கரர் யார்? ஆன்சர் மகாவீரர். கல்பசூத்ராவின் ஜெயின சரிதா நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பத்ரபாகு. தமிழ் மொழியில் எழுதப்பட்ட சமண சமய நூல் எது? ஆன்சர் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் திருத்தக்க தேவர். சமணத்துறவியால் தமிழில் எழுதப்பட்ட மற்றொரு அறிவுசார் நூல் எது? ஆன்சர் நாலடியார். சமண சமயம் செழித்தோங்கியது யார் காலத்தில்? ஆன்சர் பல்லவர்கள் காலத்தில். காஞ்சிக்கு வந்த சீன பயணி யார்? ஆன்சர் யுவான் சுவாங். மகாவீரரின் சமகாலத்தைச் சேர்ந்தவர் யார்? ஆன்சர்
கௌதம புத்தர். புத்தருடைய போதனைகள் எந்த மொழியில் எழுதப்பட்டது? ஆன்சர் பாலி மொழியில். முதல் பௌத்த சமய உரையாசிரியர் யார்? ஆன்சர் புத்தகோசா. அஸ்வகோசரால் எழுதப்பட்ட சமஸ்கிருத நூல் எது? ஆன்சர் புத்த சரிதா. புத்த சரிதத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் அஸ்வகோசர். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.